அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக வெரைட்டியாக வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு 400 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஒரு வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 வெங்காயம், ஒரு 20 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதையும் உங்களுக்கு கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சேர்த்தாலும் மல்லித்தலை இருந்தாலும் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. ஒரு 10-15 பூண்டுப்பல், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பையும் அதில் போட்டு நம்ம அதையும் கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கிடலாம். ஆட்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். அதே மாதிரி வாழைப்பூவும் நம்ம கழுவி வச்சுருக்கோம்னா அந்த வாழைப்பூவும் அதில் போட்டு நல்லா வடமாவை பிரட்டி எடுத்துக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஆயில் சூடாயிருச்சு. இப்போ வடமாவு பிரட்டினதுக்கப்புறமா வடையை ஒவ்வொன்றா தட்டி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி அழகாக அதை பொரித்து எடுத்துக்கிடலாம். வடையை 2 பக்கமுமே பொரித்து எடுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க. டேஸ்டியாக சுட சுட மொறுமொருண்டு கரகரண்டு வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.